இன்னைக்கு 18th ஆகஸ்ட்க்கு உண்டான வெரிஃபைட் பேனல் பார்க்கலாம். நேத்து ஆல்ரெடி நான் போஷ் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நம்ம கிளென்மார்க் பத்தி பார்க்கலாம். இந்த கிளென்மார்க் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேட் மாரி ஆயிடுச்சு. ஏன்னா, நான் ஆர்டர் வந்து நெக்ஸ்ட் டே செல் பண்ணணும்னு சொல்லி தான் பிளேஸ் பண்ணினேன். 18th அன்னைக்கு வாங்கின ஸ்டாக் அது. 18th அன்னைக்கு பை பண்றேன். 24 ஷேர்ஸ் பை பண்றேன். 18th ஈவினிங்கே வந்து எனக்கு அந்த ஸ்டாக் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணனனால, நான் நெக்ஸ்ட் டே 19th அன்னைக்கு விக்கணும்னு சொல்லி ஆர்டர் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். பட் என்ன காரணம்னு தெரியல. புரோக்கர் வந்து சேம் டேயே வந்து 21 ஷேர்ஸ் வித்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து 3 ஷேர் வந்து வித்திருக்காங்க. நம்ம வந்து இத இன்ட்ராடே ட்ரேடுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். எதனால இந்த ஸ்டாக்க பிக் பண்ணினேங்கிற ரீசன் சொல்றேன். இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ராலி பேஸ்ட் ராலி. ராலி பேஸ்ட் ராலிங்கிறது இது ஒரு ராலி, இங்க ஒரு பேஸ் கேண்டில் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. மறுபடியும் வந்து மார்க்கெட் ராலி ஆயிருக்கு. இதத்தான் ராலி பேஸ் ராலின்னு சொல்றேன். இந்த ராலி பேஸ் ராலில இந்த பேஸ் கேண்டில் பாருங்க, ஒரு ரெட் கேண்டிலா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் அப் குடுத்து ஜம்ப் பண்ணி அந்த ஸ்டாக் வந்து 3% வந்து மேல போயிடுச்சு. கீழ திருப்பி வந்து ரீட்ரேஸ் பண்ணி மார்க்கெட் மறுபடியும் டவுன்ல வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனோ இல்ல யாராவது இங்க ஒரு ஆர்டர் வந்து நெறைய பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா, நெக்ஸ்ட் டே வந்து எப்பயுமே ஒரு ஜம்ப் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக வேண்டி தான் இந்த ஸ்டாக்க நான் பிக் பண்ணினது. இந்த ஸ்டாக் நான் நெக்ஸ்ட் டேயே நான் 18ஆம் தேதி வாங்குறோம். 18ஆம் தேதி வித்துடுற மாரியே நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோட புரோக்கர் வந்து சேம் டேயே ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அ ஒரே ஒரு கேண்டில் மட்டும் தான் நான் பார் ரீப்ளே பண்ண போறேன். ஸோ சேம் அதே மாரி ஒரு ஜம்ப் ஒண்ணு நடக்குது. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் 3% கெயின் குடுத்திருந்தது. ஸோ நான் அதே எதிர்பார்க்கிறேன் இந்த இடத்துல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு 3% வந்து கெயின் நமக்கு வந்துருச்சு. நான் எதனால ரீசன் வித்தேங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங்ல வந்து 3%க்கு மேல நம்ம எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி ஒரு சிங்கிள் டேலே மார்க்கெட் 3% மேல போனனால, ஐ டிசைடட் டூ செல் திஸ் ஸ்டாக். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.